ஒரு தாத்பரியம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கீழ்ப்படியில் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம உயிர்கள் அழியாது. உயிர்களை சுவாமி தோற்றுவிக்கலை. உயிர்கள் அனாதி. அதுக்கு உடம்பை தான் சுவாமி தோற்றுவிப்பார். அது என்ன, எத்தனை பிறவி நம்ம எடுப்போம்னு கேட்டால் எல்லாரும் உலகியல்ல நம்ம 7 பிறவி எடுப்போம்னு சொல்லிடுவாங்க. உடனே எல்லாரும் 7 மனித பிறவின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி கிடையாது. 7 வகையான பிறவிகள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதில் முதலாவதாக, அதாவது ஸ்தாவர சங்கமம்னு சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்து. அதாவது அசையாதது அசையக்கூடியதுன்னு. இப்போ ஓரறிவு ஜீவராசிகள்லாம் இந்த கீழ்ப்படியில் வச்சுப்போம், மரம் செடி கொடியெல்லாம். அடுத்து 2 அறிவு ஜீவராசிக்கிறது சிப்பிக்குள்ளே சங்குக்குள்ளே எல்லாம் இருக்குள்ள அதெல்லாம். அடுத்து 3 அறிவு இந்த பூச்சிகள்லாம். 4 அறிவு அந்த ஜீவராசிகள். அடுத்து 5 அறிவுக்கு பறவைகளும் விலங்குகளும் 2 படியில் வச்சுருக்கோம். அடுத்து 6 அறிவுக்கு மனுஷனை வச்சுருக்கோம். அப்போ சுவாமி படிப்படியாக நமக்கு அறிவை கொடுத்து 6ஆவது அறிவு பகுத்தறிவை கொடுத்து அது வரைக்கும் குறுக்க வளர்ந்துக்கிட்டு இருந்த நம்மளை நிமித்தி நேராக வளர்க்குறாரு. எதுக்குன்னா வழிபாட்டுக்கு தோதாக இந்த அங்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அறிஞர்களாகி அப்புறம் ஞானிகளாகி அப்புறம் சுவாமியோட பாதத்தை அடையணும். ஆனால் கொடுத்த பிறவியை வழிபாட்டுக்கு பயன்படுத்தாமல் உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது அப்படி வாழ்ந்தோன்னா அந்த முந்தின ஜீவராசிகளுக்கும் உனக்கும் வேறுபாடு இல்லை. அப்படின்னா நீ இப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஏறு வரிசையில் மேலே வந்த இந்த உயிர் அடுத்த டிசெண்டிங் ஆர்டரில் இறங்கு வரிசையில் கீழே வந்துடும். அதுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பேர் அச்சு மாறுதல். அப்போ அடுத்த பிறவியில் நம்ம விலங்காகவோ பறவையாகவோ பூச்சிகளாகவோ அந்த நீரில் கிடக்கிறது ஊந்து போகிறது மரஞ்செடி கொடியாவோ இல்லாமல் இருக்கணும்னா சுவாமியை இந்த பிறவியில் இன்னையில் சிக்குன்னு பிடிச்சிக்கணும். இதுதான் கொலுவுடைய தாத்பரியம்னு வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தாலும் அந்த பக்கம் சர்வம் சிவமயம். அதை நம்ம அழகாக நம்முடைய திருமூல தேவனார் ஒரே பாடலில் சொல்லியிருப்பாரு. ஒன்றவன் தானி இரண்டு. அந்த ஒன்றவன் தானிங்கிறதுக்கு ஒரு சிவலிங்கம் ஒன்று தான் வைக்கணும். இது சுவாமியும் அம்பாளுமா இருக்காங்க. இது நேபாளில் உள்ள மூர்த்தி. ரெண்டுமே அழகாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் ஒன்று தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும். அப்புறம் 2அவன் இன்னருள், சுவாமியும் அம்பாளுமாக. அப்புறம் நின்றனன் 3 நூல்ங்கும் போது மும்மூர்த்தியாக. அப்புறம் 4 வேதமாக, 5 பூதமாக, 6 சுவையாக, 7 இசையாக, 8 திசையாக, 9. அது 8ஓடையும் முடிஞ்சிடும் அந்த திருமந்திரம். இது நாங்கள் நவ கோள்களுக்கு அதிபதியாகவும் சுவாமி தான் இருக்கார். அப்புறம் ஏகாதச ருத்ரராக வச்சுருக்கோம். அப்புறம் அது சும்மா உபரியாக வச்சுருக்கோம். அடுத்து இந்த பக்கம் அப்பர் சுவாமிகள் கைலைக்கு வரணும்னு கேட்கல, கைலை காட்சி வேணும்னு கேட்டார். அதனால் சுவாமி அவருக்கு கைலை காட்சி கொடுக்காரு. எப்படின்னா வடக்க வரைக்கும் போனவருக்கு முடியாமல் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ஒரு நீர்நிலையில் மூழ்கி இங்கே நம்ம திருவையாற்றில் வெளியே வந்துடுவார். அதனாலே அவருக்கு குளிச்செழுந்த நாயனார்னு பேர். அந்த இடத்துக்கு அவர் வெளியே பார்க்குறாரு. அவர் பார்க்குற முதல்ல யானை, அந்த மாதர் பிறை கன்னி யானை அப்படிங்கிற பதிகத்தில் வரிசை அவர் பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் ஆணும் பொண்ணும் சிவமும் சக்தியுமா அவருக்கு காட்சி கொடுத்தது. அந்த காட்சிக்கு வச்சுருக்கோம். இந்த இருக்காங்க அப்பர் சுவாமி, அவருக்கு இந்த காட்சி கிடைக்கிது, கைலை காட்சி அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தாற் போல் இது கைலாயன் அப்படிங்கிறதுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவதம்ங்கிற யானையில் போகிறதும் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் போகிறதும் கைலாயத்துக்கு அந்த காட்சியும் வச்சுருக்கோம். இதில் எல்லாமே வந்துடும். பன்றியிலேருந்து காளை அது வரைக்கும் வந்துடும், பசு வரைக்கும் வந்துடும். சரி, அதுக்கு அடுத்தால நமக்கு சைவம் சொல்லி கொடுக்கக்கூடியது 3 வழிபாடை சொல்லுது. குரு வழிபாடு. அதனால் சமயக்குறவர் 4, சந்தானக்குறவர் 4 வச்சுருக்கோம். குரு வழிபாடு, அப்புறம் லிங்க வழிபாடு, அப்புறம் சங்கம வழிபாடு. சங்கம வழிபாடுனாலும் மாகேஸ்வரர்னாலும் சங்கமர்னாலும் அடியார்களை குறிக்கும். அடியார்களுக்கு அமுது படைக்கிறது மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம். அதனால் அது மாதிரி வச்சுருக்கோம். இங்கே சுவாமி எழுந்திருத்து ஆயிருக்காரு. இந்த பக்கம் மேலே சாமுண்டியாக அவள் இருக்கிறார். அதே பார்க்கடலை கடந்து நம்ம தனித்தனியாக பார்த்த எல்லாமே ஒரே பொம்மையாக இருக்குது. அவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவராக இருக்கார். அதே மாதிரி தான் அடுத்த படியில் 2 பக்கமும் டான்சிங் பாயும் இருக்காங்க. கொஞ்சம் விநாயகராக இருக்கிற மாதிரியும் சுவாமி அம்பாள் இருக்கிற மாதிரியும்
அடுத்து தீபாவளி செட்டுன்னு சொல்லக்கூடிய அதுவும் மீனாட்சி சொக்கநாதர் மாதிரியும் அதையும் வச்சுருக்கோம். அடுத்து மண்ணில் பண்ணின லிங்கமும் அம்பாளும் சுற்றி விளக்கெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு அதை வச்சுருக்குறோம். விநாயகரும் இருக்கிற மாதிரி. அடுத்து நமக்கெல்லாம் எத்தனை அம்மா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி ஒரு விசித்திரமாக எல்லாருக்கும் மனசில் படும். ஆனால் நமக்கு வந்து உயிர் ஏற்கனவே இருக்குதுன்னு பார்த்துருவோம். உயிருக்கு தாயும் தந்தையும் வந்து சுவாமி அம்பாளும். அதனால் நடுநாயகமாக ஜெகன் மாதாவான அம்பாள் இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு வந்து உடம்பு கொடுக்குறது அந்தந்த பிறவிக்கு தகுந்த ஒருத்தர் வந்து உடம்பு கொடுப்பாங்க. இப்போ நம்ம மனுஷ பிறவியில் இருக்கோம், அதனால் உடம்பு கொடுத்த மாதா. அதுக்கு அடுத்தால அம்மா வந்து நமக்கு ஒரு வயசு வரைக்கும் பால் தருவாங்க. ஆயுசுக்கும் பால் கொடுக்கக்கூடியது கோமாதா. அந்த நடுவில் ஜெகன் மாதா பார்த்துட்டோம். அதுக்கும் அடுத்தால இருக்கக்கூடியது யாருன்னா அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை தாங்கக்கூடியது பூமாதா ஆயுளுக்கும். அதனால் அவங்கள நினச்சி விட்டுருக்கோம். அதுக்கும் அடுத்தால ஒருத்தங்க இருக்காங்க. அது நம்ம பாரத நாட்டில் வந்து பாரத மாதான்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக நமக்கு 5 அம்மா அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கோம். ஏன்னா அன்னையே தானே வழிபடுறோம் நம்ம நவராத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது சாரதா நவராத்திரி. இப்போ இது வந்து ஆஷாட நவராத்திரி. வாராகி அவ கூட எல்லா மூர்த்தங்களும் இருக்குது பூஜை ஆகிற மாதிரி. இது வசந்த நவராத்திரி, அதுலேயும் எல்லாரும் வழிபடுற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து